பஹல்காம் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்த ஒரு முக்கிய இடமாக பஹல்காம் மாறி இருக்கின்றது. பஹல்காமில் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதற்கான காரணம் என்ன, அந்த இடத்தின் சிறப்பு என்ன, பைசரன் பகுதியுடைய சிறப்பு என்ன, அதோடு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதை பயன்படுத்திக் கொண்ட தீவிரவாதிகள் எப்படி சர்வசாதாரணமாக உள்ளே வந்தார்கள், எப்படி வெளியே சென்றார்கள், அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். பஹல்காம் பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவின் அனந்த்நாக் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக இந்த பஹல்காம் இருக்கின்றது. இந்த பஹல்காம் அப்படிங்கிறது இமயமலையினுடைய அந்த பனி போர்த்திய பகுதியாகவும் புல்வெளி நிறைந்த மிக முக்கிய அழகிய சுற்றுலாத்தலமாக இந்த பஹல்காம் பகுதி இருக்கின்றது. அதாவது ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஹல்காம் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து 2740 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மிக அழகிய ஒரு சுற்றுலாத்தலமாக பஹல்காம் பகுதி இருக்கின்றது. ஆனால் இவ்வளோ அழகான சுற்றுலாத்தலமாக இருந்தாலும் கூட அங்கே மக்கள் தொகை அப்படிங்கிறது 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்புபடி 6000க்குள்ளாக தான் மக்கள் தொகை இருக்காங்க. ஒரு மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியாக தான் அந்த பஹல்காம் பகுதி இருக்குது. இருந்தாலும் மக்கள் தொகை 6000 குறைவாக இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல், அறைகள், கடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது. அதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஹல்காம் அப்படிங்கிறது சுற்றுலாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு. அந்த பகுதியுடைய மிக முக்கியமான வருவாயே சுற்றுலா தான். சுற்றுலா இல்லை என்றால் அந்த பகுதிக்கு வருவாய் கிடையாது அப்படின்னு கூட நாம் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட மிக அழகிய ஒரு சுற்றுலாத்தலம் தான் இந்த பஹல்காம். அந்த பஹல்காமில் இருந்து பைசரன் பகுதிக்கு நம்ம போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த மேப்பில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஹல்காம் இங்கே இருக்குது. பஹல்காம் வந்து பைசரன் பகுதி. பைசரன் பகுதி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அதுவும் மேடான ஒரு பகுதி தான். இது லித்தர் பள்ளத்தாக்கு இடையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. இமயமலையுடைய அடிவாரத்தில் லித்தர் பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த லித்தர் பள்ளத்தாக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பஹல்காம் இருக்கிறது. பஹல்காமில் இருந்து பைசரன் பகுதிக்கு போகணும் அப்படின்னா 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மேடான பகுதிக்கு போகணும். இங்கு இந்த பாதை அப்படிங்கிறது கரடுமுடான பாதை, மேடு பள்ளமான பாதை. அதனால வாகனங்கள் செல்ல முடியாது. 2 வழிகள் மட்டும் தான் இருக்கு. ஒன்று குதிரை மூலமாக சவாரி செய்யலாம், அல்லது ட்ரக்கிங் போன்று நடைப்பயணமாக நடந்தே அந்த பகுதிக்கு போகலாம். இப்படின்னு 2 ஆப்ஷன் மட்டும் தான் அந்த பகுதிக்கு போகிறதுக்கான இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அழகிய சுற்றுலா தலமாக பஹல்காம், அதையொட்டிய பைசரன் பகுதி இருக்குது. பைசரன் பகுதியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசரன் பகுதிக்கு போனோம் அப்படின்னா அந்த கரடுமுடான பாதையை கடந்து நடந்தோ அல்லது குதிரை மூலமாக மட்டும்தான் போக முடியும். அங்கு செல்லக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத இந்த புகைப்படம் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இமயமலையோட அடிவார பகுதி, செல்லும் இடமெல்லாம் இயற்கை அழகை ரசித்துக்கிட்டே போகக்கூடிய மிக அழகான ஒரு சுற்றுலாத்தலமாக இந்த பஹல்காம், அதை ஒட்டிய பைசரன் பகுதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பஹல்காம் சுற்றுலா தலங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிக உலக புகழ்பெற்ற ஒரு கோல்ஃப் மைதானம் இந்த பஹல்காம் பகுதியில் இருக்குது. அந்த கோல்ஃப் மைதானத்தில் அங்கே விளையாடுவதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகள் ரொம்ப அதிகமாக வராங்க. இயற்கையில் கொஞ்சம் அந்த பகுதி ரசித்து கொண்டே கோல்ஃப் விளையாடுவதற்கு மிகவும் மனதுக்கு நிம்மதியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அதையொட்டி இன்னும் அழகிய பல சுற்றுலா இடங்கள்லாம் அங்கே இருக்குது. அதாவது வனவிலங்கு சரணாலயம் அங்கே இருக்குது, பைன் மர காடுகள்லாம் அங்கே இருக்குது. ஒட்டுமொத்தமாக அனைத்து ஒரு நேச்சுரலாக ஒரு லைவாக பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அங்கே போகும்போது நமக்கு அது கொடுக்கிறது. அதே போன்று இந்த கேளிக்கை பூங்காக்கள்லாம் நிறைய அங்கே அமைக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் விளையாடுவதற்காக அழகான கேளிக்கை பூங்காக்கள்லாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு பள்ளம், மேடான பகுதிகள், பள்ளத்தாக்கு, இடையிடையே ஒரு சிறிய நீரோடைகள், ஆறுகள் அப்படின்னு அழகிய பள்ளத்தாக்கு கொண்ட பகுதியாக இருக்குது. இதை கடந்து நாம் பைசரன் பகுதிக்கு போனோம் அப்படின்னா இதுதான் அந்த அழகிய புல்வெளி நிறைந்த ஒரு பகுதி, இந்த பைசரன் பள்ளத்தாக்கு. இந்த பைசரன் பகுதியில் அங்கே மக்கள்லாம் விளையாடி கொண்டு சிறுவர்கள் இருக்காங்க. அதே போன்று இந்த பைன்மர காடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அடர்ந்த ஒரு காடாக அங்கே இருக்கின்றது. அதை சுற்றி இருக்கக்கூடிய, அதுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த புல்வெளி மைதானம் அப்படிங்கிறது கண்களை கவரக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அமைப்பை கொண்டதாக இந்த பஹல்காம் மற்றும் அதை ஒட்டிய பைசரன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இதன் காரணமாக தான் ஒவ்வொரு ஆண்டும் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கின்றது. இப்படியாக நம்ம பஹல்காமில் இருந்து நடைபாதை, நடந்தே அல்லது குதிரை மூலமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த கரடுமுடான வழிகளை கடந்து பைசரன் பகுதிக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த பைசரன் பகுதி நம்ம மேப்பில் பார்க்குறதால இப்படி தெரியுது. ஆனால் லைவாக அந்த இமேஜ் மூலமாக நம்ம பார்த்தோம் பைசரன் பகுதியில் எவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. இதுதான் அதற்கான பாதை. பஹல்காமிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரணும் அப்படின்னா இந்த பாதையை கடந்து தான், கரடுமுடான பாதையை கடந்து தான் இந்த பகுதிக்கு வர வேண்டும். 2 கிலோமீட்டர் ஏற்கனவே கூறியது போல் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பைசரன் பகுதி இருக்குது. அங்கு அழகிய புல்வெளிகள் போர்த்திய இமயமலை அடிவார பகுதி, இயற்கையில் கொஞ்சம் பகுதியாக இந்த பைசரன் பகுதி இருக்கின்றது. இந்த பகுதி சுற்றிக்கூடிய இந்த பைன்மர காடுகள் தான் இப்போது பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. ஏன்னா
அங்கு வந்த தீவிரவாதிகள் இந்த பைன்மரன் காடுகள் வழியாக தான் புகுந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அங்கே சுற்றுலா பயணிகளாக இந்த பெஹல்காம் அதை ஒட்டிருக்கூடிய அந்த பைசரன் பகுதியில் தங்களுடைய பொழுதை கழித்து கொண்டிருந்த போது தான் தீவிரவாதிகள் திடீரென்று இந்த பைன்மர காடுகள் வழியாக உள்ளே புகுந்திருக்கார்கள். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி தான் பைசரன் பள்ளத்தாக்கு. அதாவது அந்த கரடு முரடான 2 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சுற்றுலா பயணிகள் வந்து பைசரன் பகுதியில் அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை அழகை கண்டு ரசித்து கொண்டிருந்த காட்சி தான் இந்த சம்பவத்தின் முன்னாடி, அந்த தாக்குதலுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட காட்சி இது. இதை சுற்றிக்கூடிய அழகான பைன்மர காடுகள், அதை ஒற்றிய மிக அமைதியான ஒரு சூழலை தான் மக்கள் ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த தாக்குதல் நடந்த நேரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளாக நடந்திருக்கிறது. அதனால் எல்லா மக்களுமே அங்கே இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் ஹோட்டல்களில் உணவருந்து போயிருக்காங்க. இதை சாதகமாக பயன்படுத்தி இதுதான் சரியான நேரம் அப்படின்னு கணித்து அந்த 4 தீவிரவாதிகள் இந்த பைன்மர காட்டு பகுதியிலிருந்து அப்படி வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்த பிறகு சரமாரியாக கண்ணில் பட்டவர்களை எல்லாம் சுட தொடங்கியிருக்காங்க. உடனடியாக சுதாரித்து கொண்ட மக்கள் தங்களுடைய குழந்தைகளையும் தன்னோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து ஓட தொடங்கியிருக்காங்க. என்ன நடக்கிறது அப்படின்னு யூகிக்க முடியல. உடனே 4 தீவிரவாதிகளும் இந்த பகுதி வழியாக உள்ளே புகுந்து எல்லாரையும் ஒன்றாக கூட சொல்லியிருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், சிறுவர்களை மட்டும் தனியாக பிரித்து ஆண்களை மட்டுமே ஒன்றாக கூட செய்து அவர்களை சரமாரியாக சுட தொடங்கியிருக்கார்கள். இதுதான் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பலியாகி இருக்காங்க. 4 தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து சரமாரியாக சுட தொடங்கியிருக்காங்க. அதனால் பதறி போய் மக்கள்லாம் அங்கும் இங்கும் ஓட தொடங்கியிருக்காங்க. இப்போது தன் கூட வந்த தன்னுடைய கணவர், தன் கூட வந்த சகோதரர், எப்படியும் பல உறவுகளை இழந்து மக்கள் தவிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சாவகாசமாக அந்த பைன்மர காடுகள் வழியாக உள்ள புகுந்த தீவிரவாதிகள் சரமாரியாக தாக்குதல் நடத்திட்டு அதே பகுதி வழியாக வெளியேறியிருக்காங்க. அப்போது அந்த தாக்குதல் நடைபெற்ற சம்பவத்தை அடுத்து தகவல் அறிந்து வந்த நம்முடைய இந்திய இராணுவத்தினர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர், உள்ளூர் மக்கள் எல்லாருமே வந்து அவங்க இருக்கக்கூடிய மக்களை அங்கே சந்திச்சிருக்காங்க. அப்போ பதறி போன மக்கள் இந்த காட்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பதறி போய் பயத்தில் உறைந்து போய் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து நம்முடைய இராணுவர்களை பார்த்து அவங்க பயந்துருக்காங்க. வந்தது இராணுவர்களாக யாரும் தெரியாமல் அப்படிங்கிறதுனால ரொம்ப பயந்துருக்காங்க. அப்போ பயந்து போனவுடனே இராணுவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பயப்பட வேண்டாம், நாங்கள் நம்முடைய இந்தியன் ஆர்மி தான், உங்களை காப்பாற்ற வந்திருக்கோம், என்ன நடந்தது அப்படின்றத மட்டும் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நம்முடைய இந்தியன் ஆர்மி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆறுதல் தெரிவித்து அவங்களை ஆசுவாசப்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்முடைய இந்தியன் ஆர்மி கிட்ட சொல்கிறாங்க. உடனடியாக நம்முடைய இந்திய இராணுவர்கள்லாம் அங்கிருந்து உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றக்கூடிய பணியில், ரொம்ப பாதுகாப்பாக வெளியேற்றக்கூடிய பணியில் ஈடுபடுறாங்க. அங்கே நடந்த விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறத ஒன்று கேட்கும்போது நெஞ்சை பதறக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தீவிரவாதிகள் இந்த பைன்மர காடு வழியாக உள்ளே புகுறாங்க. உள்ளே புகுந்து ஒட்டுமொத்தமாக சரமாரியாக சுட தொடங்குறாங்க. அந்த நேரம், அந்த மதிய நேரம் அப்படிங்கிறதால இங்கே இருக்கா மாதிரியான ஒரு சூழல் கிடையாது, ரொம்ப இதமான சூழல். அதனால் மதிய நேரம் அப்படிங்கிறதால எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் போய் உணவருந்திருக்காங்க. சிறுவர்களாக ஆங்காங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் தீவிரவாதிகள் உள்ள புகுந்து கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் சுட தொடங்கியிருக்காங்க. அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. அதாவது என்னுடைய கணவரை சுட்டுக்கொள்ளும் போது என்னையும் சுட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் கெஞ்சினேன், ஆனால் அதை அவங்க கேட்கவே இல்லை, இது உங்ககிட்ட உங்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு தீவிரவாதிகள் சொன்னாங்க, அதை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் உயிர் பிழைத்தவர்களாம் பதற வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இப்படியாக இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அங்கே கூடிய பைன்மர காடுகள் வழியாக தீவிரவாதிகள் உள்ளே புகுந்திருக்காங்க. கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் சுட தொடங்கியிருக்காங்க. ஏன்னா அங்கே நடந்து மட்டும் தான் போக முடியும் அப்படிங்கும்போது தீவிரவாதிகளும் நடந்தே தான் வந்திருக்காங்க. நடந்தே வந்து அவங்களை கண்ணில் பட்டவர்களெல்லாம் சுட்டு பிறகு அவர்கள் நடந்தே அந்த பகுதி வழியாக வெளியேறியிருக்காங்க. அவர்களை தேடக்கூடிய பணி அப்படிங்கிறதா மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மத்திய அரசு அதற்கான தீவிர முயற்சி ஈடுபட்டிருக்காங்க. பதிலடி தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னும் அதற்கான முயற்சிகள் மத்திய அரசு மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் அப்பாவி பொதுமக்கள் தீவிரவாத தாக்குதலுக்கு பலியாகிறார்கள் என்பதை எக்காலத்திலும் எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.